தற்போதைய முக்கிய செய்தி. டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து செய்யப்பட்டிருப்பது அரிட்டாப்பட்டி பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் இந்த ஒரு நற்செய்தியை கொண்டாடி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். அந்த பகுதி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, இந்த மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்துடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜின் நிறுவனத்திற்கு ஏல அனுமதியை மத்திய அரசு வழங்கியதாக தகவலானது வெளியானது. இந்த நிலையில் கடந்த 2 மாதத்திற்கு மேலாக பகுதி மக்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, தெற்கு திரு, நரசிங்கம்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய 48 கிராம மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சுரங்கத்துறை அமைச்சர் இந்த 7 பேர் கொண்ட குழு, அதாவது பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மேலூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து 7 முக்கிய அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் 7 பேரை அழைத்து சென்று 7 பேர் கொண்ட குழுவினர் நேற்றைய தினம் மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து தங்களுடைய பகுதிக்கு பல்லுயிர் தளமாக விளங்கக்கூடிய அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் வருவதற்கு ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி நேற்றைய தினம் சந்தித்திருந்தனர். இந்த நிலையில் இதற்கு அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசிடமிருந்து அறிவிப்பானது வெளியாகும் என்று நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதன் பேரில் இன்றைய தினம் அந்த மேலூர் பகுதியில் வரக்கூடிய இந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் இருப்பதற்கான அனுமதியை ஏல அனுமதியை ரத்து செய்வதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் இந்த பகுதி மக்கள் பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள், முதியவர்கள், பெண்கள் என ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தற்போது இந்த உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் தங்களுடைய அந்த ஊரே திருவிழா போன்று காட்சியளிக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பெண்கள், பொதுமக்கள், முதியவர்கள் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது தற்போது அந்த பகுதியில் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்.